இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்த போகிறோம், எடுத்துன்னு போக போகிறோம். அண்ணா நைட்டு மட்டும் இங்கே டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணிக்க முடியுமா? ஏன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஒகேனக்கல் தாங்க இருக்கிறோம். ஒகேனக்கல்னு சொன்ன உடனே இந்த விளாக் வந்து ஒகேனக்கல் விளாக் தான் நினச்சிருப்பீங்க. ஆனால் அதுதான் கிடையாது. ஆல்ரெடி நான் ஒகேனக்கல் விளாக் போட்டேன். இப்போ வந்து ஒகேனக்கல் போகலங்க. ஒகேனக்கல்லேருந்து பெண்ணாகரம் போகிறேன். பெண்ணாகரத்தில் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கெல்லாம் வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இல்லாமல் நீங்கள் வந்து ஒகேனக்கல் பார்த்துட்டு போகலாம். ஆனால் ஃபால்ஸை பார்க்க முடியாது, குளிக்க முடியாது. குளிக்கலாம் இந்த ஓடையில் குளிக்கலாங்க. இங்கேருந்து தாங்க ஒகேனக்கலுக்கே தண்ணி போகுது. இது ஒகேனக்கல் தான் இது ஆக்சுவலாக. நான் ஆல்ரெடி வந்து ஒகேனக்கல் பிளாக் போட்டேன். அதனால தான் இந்த வாட்டி பிளாக் போடல. ஏன்னா போன வாட்டி வரப்பையும் சோலோவாக வந்தேன். இந்த வாட்டி போகிறப்பையும் எதுக்கிட்ட சோலோவாக போனோம். ஃப்ரெண்ட்ஸோடு ஒரு 5 பேர் 10 பேர் போனோன்னா போட்டிங்கு, ஆயில் மசாஜு, அப்புறம் மீன் வாங்கி சமைச்சு சாப்பிட்றது எல்லாமே பண்ணலாம். சோலோவாக போயிட்டு அங்கே என்னங்க பண்ணுறது, ஒரே கூட்டம் ரஷ்ஷாக இருக்கும். நான்லாம் நொந்துட்டேன் போன வாட்டி போகிறப்பலாம். அதனால் இப்போ ஒகேனக்கல் தாண்டி தான் போவோம். அதை அப்படியே அதை பார்த்துனே தான் போவோம். இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணாகரத்தில் உள்ள, அதாவது பெண்ணாகரத்துக்குள்ளே இல்லை, அது பக்கத்தில் இருக்கிற தும்கல் ஃபால்ஸுக்கு தாங்க போகிறோமே. நீங்கள் அன்சட்டிலேருந்து ஒகேனக்கல் வந்தீங்கன்னா சீனரிலாம் தரமாக இருக்கும். அப்படியே அமைதியாக காட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்கும். நான் இந்த அன்சட்டி ரூட்டையும் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒகேனக்கல் மெயின் ரூட்டையும் பார்த்துட்டேங்க. இப்போ போகிறப்ப ஒகேனக்கல் மெயின் ரூட் வழியாக தான் போக போகிறோம். ஏன்னா போன வாட்டி வந்தாலும் ஒகேனக்கல், அதனால் அப்பயே பார்த்துட்டேன். இப்போ 2வது வாட்டி பார்க்க போகிறேன். அதுவுமே நல்லா தரமாக இருக்கும். ரோடு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஒவ்வொரு வியூவும் தரமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஒகேனக்கல் வந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், ஒகேனக்கல்ல தான் இது. ஃபுல்லாக மீன் தாங்க அப்படியே வறுத்து வச்சுன்னுக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் வெளியே தள்ளி வண்டி வச்சுன்னு மீன் வறுத்து வச்சுன்னு வாங்க 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 வாங்கன்னு கூட்டின்னு இருக்காங்க. ஆனால் மீன் வாசனையா, அது மசாலா வாசனை வந்து மூக்க தொலைக்குது. உள்ளே போனால் ஒகேனக்கலுங்க. நம்ம உள்ளே போகாமல் இப்படியே போகிறோம். தருமபுரிக்கு இங்கேருந்து 48, கிருஷ்ணகிரிக்கு வந்து 83, சேலம் 89, ஓசூர் 113 கிலோமீட்டர். போன வாட்டி வரப்போலாம் இது எல்லாமே எப்படி காஞ்சி போயிருந்தது தெரியுமா? போன வாட்டி எப்போ வந்தேன் தெரியுமா? பிப்ரவரி மாதமோ, ஆமாம் பிப்ரவரி மாதம்தான் அங்கே வந்தனே. இப்போ வந்து எந்த மந்த் வரேன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 18. ஆமாம், டிசம்பர் 18 வரேங்க. வண்டிக்கு பெட்ரோல் போடணுங்க, போடவே இல்லை, மறந்துட்டேன். டேங்க் ஃபுல் பண்ணணும். டேங்க் ஃபுல் 1000 ரூபாய் ரவுண்ட் பண்ணுறோம்ண்ணா. நம்ம வண்டிக்கு 1000 ரூபாய் டேங்க் ஃபுல் பண்ணி வச்சுங்க. இதுக்கப்புறம் நாளைக்கு வரைக்கும் ஓடுன்னு நினைக்கிறேன். நம்ம ஓட்டுற கிலோமீட்டர் பொறுத்து தான் இருக்குது. இன்னும் நம்ம டெஸ்டினேஷன் அடைய எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8.7 கிலோமீட்டர் தாங்க நம்ம டெஸ்டினேஷன் அடைய. இங்கே தான் ஃபால்ஸ் இருக்குதோ? ஆமாங்க இருக்குது. இதுதான் ஃபால்ஸ் இதாங்க. இந்த ஃபால்ஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆளுங்களே பார்க்குறேனே. மேலே தொட்டி மாரி கட்டி வச்சுருக்காங்க. இங்கே தொட்டி மாரி கட்டி வச்சுருக்காங்க. அப்படியே அங்கேருந்து வர தண்ணி தான் இங்கே ஃபால்ஸாக வருது பொழுது. தொட்டியில் எல்லாம் குளிக்கிறாங்க. தொட்டிக்கு தண்ணி எப்படி வருதுன்னா அந்த ஓட வழியாக வருதுங்க. வந்து இந்த தொட்டியில் தங்கி தொட்டி ரம்பி கீழே ஊயுது. அந்த பாறையிலேருந்து கீழே ஊற்றுறது தான் அப்படியே ஃபால்ஸாக மாறுதுங்க. வாங்க நான் கீழே போய் காட்டுறேன். ஃபால்ஸ் பார்த்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நாகமரை தாங்க போகிறோமே. அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 34 கிலோமீட்டருங்க. நாகமரை போகிறதுக்கு முன்னாடி பெண்ணாகரம் போயிட்டு, எப்படியும் பெண்ணாகரத்தை தாண்டி தான் போய் ஆகணும். பெண்ணாகரம் போயிட்டு இந்த தருமபுரியிலே ஸ்பெஷல் என்னான்னு கேட்டிங்கன்னா மிளகா வடம் தான் சொல்கிறாங்க நிறைய பேர். யூடியூப்பில் பார்த்த வரைக்கும் அதான் சொல்கிறாங்க. இங்கே நேரில் கேட்ட வரைக்கும் ஒரு சில பேர் அதான் சொல்கிறாங்க. அதனால் அந்த மிளகா வடையை சாப்பிட்டு ஃபோனில் வந்து சுத்தமாக சார்ஜ் இல்லைங்க. சார்ஜ் போகணும். கேமராவில் ஒரு பேட்டரியில் ஃபுல்லாக சார்ஜ் இல்லை. இன்னொரு பேட்டரியில் வந்து கால்வாசி தான் சார்ஜ் இருக்குது. பவர் பேங்கில் சுத்தமாக சார்ஜ் இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபோனுக்கு முன்ன சார்ஜ் போட்டுருவோம். அதுக்கப்புறம் கேமராவுக்கு சார்ஜ் போட்டுக்கிடுவோம். எங்கன்னா போட்டு அதுக்கப்புறம் நாகமரை போகலாங்க. 3 ரூபாவா? 3 சரி கொடுத்துருங்க. சூடாக இருக்குதாண்ணா? சுமாராக இருக்குதா? தருமபுரி ஸ்பெஷல் மிளகா வடையை சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதை எதை வச்சு செய்கிறாங்கன்னு சொல்லிடுறேன். காஞ்ச மிளகா, பச்சரிசி ரெண்டுத்தையும் போட்டு ஒன்றா அரைச்சிட்றாங்க. அரைச்சிட்டு அப்படியே எண்ணெயில் வந்து ஊற்றுறாங்க. அப்படின்னா தோசை மாவு ஊற்றுங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஊற்றுறாங்க. ஊற்றினோடனே அப்படியே பரவிடுது. இந்த கை அகலத்துக்கு வந்துடுதுங்க. சாப்பிட்றதுக்கு வந்து மிளகா ஃப்ளேவர் நல்லா தெளிவாகவே தெரிஞ்சுது.
லைட்டாக காரம் வந்ததுங்க, ஹெவியான காரம்லாம் இல்லை, லைட்டாக இருந்தது. அது ஒரு சில கடையை பொறுத்து மாறும் பொழுது. நான் அதுக்கு முன்னாடி ஒரு கடையை கேட்டேன், அங்கே வந்து மிளகாவோட இன்னும் ஒரு 1 hour கழிச்சு தான் போட்டுன்னு சொன்னாங்க. ஐயோ 1 hourலாம் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது, வேறு கடை பார்க்கலாம்னு சொல்லிட்டு தாங்க வேறு கடை பார்த்தேன். எங்கே ட்ரை பண்ண பார்த்தீங்கன்னா பெண்ணாகரத்தில் தான் ட்ரை பண்ணேன். ஒரு சில இடத்துல வந்து கிறிஸ்பியாக இருக்குது, ஒரு சில இடத்துல வந்து மாவு மாதிரி சாஃப்டாக வடை மாதிரி தான் இருக்குது. எண்ணெய் நான் கூட எண்ணெயில் போட்டு ஊற்றுறாங்களே. இங்கே எதுக்கு வந்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா சாப்பிட வரல, என்னோடய ஃபோன் இருக்குது, அதை வாங்கிறதுக்கு தான் அங்கே வந்திருக்குன்னு. சார்ஜர் போட சொல்லி கொடுத்துட்டு போனேன் ஃபோன். தேங்க்ஸ்க்கா. வாங்கி சாப்பிட்டுங்க. இதுக்கப்புறம் நாகமரை போத்தாங்க. அந்த மிளகா வடைன்னு சொல்கிறதுல வந்து பேர் பொருத்தம் பக்காவாக இருக்குதுங்க. அது மிளகா ஃப்ளேவர் தெரியுது, காரமாகவும் இருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நாகமரை ஊருக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பைக் எப்படி எடுத்துன்னு போவாங்க? லாஸ்ட் எண்டு தான் போகுது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்த போகிறோம், எடுத்துன்னு போக போகிறோம். எவ்வளோண்ணா அது? எவ்வளோ அந்தனை போகிறதுக்கு? வண்டிக்கு ஆளுக்கு 50 ரூபா சேர்த்து. இங்கே வந்து சுற்றி பார்க்கறதுக்கு எதுவும் இல்லை? இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு என்ன இருக்குது? இது இல்லை, இந்தாண்டு அந்தாண்ட கரை போகிறது தான். ஓகே ஓகே. இவ்வளோ பெருசாக இருக்குன்னு எதிர்பார்க்கல நான். அக்கரையிலேருந்து இக்கரை வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தோ பாருங்கள், எல்லாம் ஏற்றின்னு வராங்க பாருங்கள். ஐயோ நான் அது வந்து ஏற்றின்னு வரத்தை வந்து வீடியோ எடுக்கலைங்க. எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாமல் தறிக்கின்னு வந்தாங்க போட்லேருந்து. நான் மட்டும் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டின்னு வந்துட்டேன். அதை எடுக்க முடியலங்க. டக்குன்னு அங்கே கேமரா ஆன் பண்ணு நினச்சினே இருந்தால் மறந்துட்டேன். இப்போ இங்கேருந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம் தாங்க போகிறோமே. மேட்டூர் டேமுக்கு எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து மேட்டூர் டேம் வந்து 17 கிலோமீட்டருங்க. போயிட்டு டேமை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டென்ட்டு போட இடம் தேடணுங்க. இடம் தேட வேணாம், பெட்ரோல் பங்கில் பர்மிஷன் கேட்கணும். இவ்வளோ நாளைக்கு தான் இடம் தேடணும்னு சொல்லுங்க தெரியல. ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் எனக்கு பெட்ரோல் பங்கெல்லாம் எங்கேயும் ஸ்டே பண்ண பர்மிஷன் கொடுக்கலங்க. அதான் மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு கோயிலில் தங்கினேன், அப்படிலாம் லோக்கல் சப்போர்ட்டோட வெளியே தங்கினேன். அப்படி இருந்ததுனால இடம் தேடணும்னே வாயில் வர ஆரம்பிச்சிச்சிங்க. ஆனால் இப்போல்லாம் ஃபுல்லாகவே மோஸ்ட் ஆஃப் இடங்களில் பெட்ரோல் பங்கு தான் தங்குறேன்னு. அந்த பரிசலில் வந்ததை பற்றி சொல்கிறேங்க. நான் கூட பரிசல் வந்து நம்ம உட்காந்துன்னு போகிறதுக்கு 4 பேர் 10 பேர் உட்காந்துட்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த சைஸ் தான் இருக்குன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா இது பைக்குன்னு போகிறது பொழுதுங்க, ரொம்ப பெருசாக இருக்குது. அதோட டபுள் மடங்காக இருக்குது, பெருசாக இருக்குது. ஒரு 10 பைக்கு நிற்கலாங்க. என் கூட வந்து 8 பைக்கு கிட்டே நின்றுச்சு. ஆனால் தாராளமாக ஒரு 10 பைக்கு நிற்கலாம். பைக்குக்கும் ஒரு ஆளுக்கும் சேர்த்து, ஒரு பைக்கு ஒரு ஆளுக்கு சேர்த்து 50 ரூபாங்க. ஒரு ஆளுக்குன்னா எவ்வளோ சார்ஜுன்னு தெரில. ட்ராவல் நேரம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஆகிருக்குங்க, அவ்வளோதாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மேட்டூர் டேம் பொழுது. இதே அந்த காலத்து கோட்டை மாதிரி இருக்குதுங்க மேட்டூர் டேம் பார்க்கறதுக்கு. 5 மணி வரைக்கும் தானா? இப்போ எங்கே போய் பார்க்க முடியும்? பார்க்கணுன்னா எப்படியும் பார்க்க முடியாது. காலையில் எத்தனை மணிக்கு திறப்பாங்க? ஓகே ஓகே. இது உள்ள பார்க் தானாங்க. பார்க் 6 மணி வரைக்கும் தான். டேமுன்னா 5 மணிக்குள்ளே க்ளோஸ் பண்ணுறாங்களாம். நமக்கு இப்போ டேமில் போய் பார்க்கலாம் ஆர்வம் கிடையாது. வந்தோம் ஒரு 8 போய் பார்த்துட்டு போவோம்னு சொல்லிட்டு தான் வந்தனே. ஏன்னா நான் மேட்டூர் டேம்லேயே படகு சவாரி பண்ணிட்டு வந்துட்டேன், நானும் என் வண்டியும். புரியுதுங்களா? அப்படின்னுங்கிறப்ப இப்போ போய் பார்க்கணும் எனக்கு அவசியம் கிடையாது. சரி வந்துட்டோம், ஒரு 8 பார்த்துட்டு போவோம் அப்படின்னு நினச்சிட்டு தாங்க வந்தனே. இதுக்கப்புறம் டென்ட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு பெட்ரோல் பங்கில் பர்மிஷன் கேட்கணுங்க. கேட்டு நைட்டு ஸ்டே பண்ணிட்டேன்னா அன்றைக்கி பொழுது ஓவர். நாங்கள் நைட்டு மட்டும் ஸ்டே பண்ணிக்க முடியுமா? டென்ட்டு போட்டு நைட்டு மட்டும் இங்கே டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ண முடியுமா? ஆமாம், நைட்டு மட்டும் ஸ்டே பண்ணிட்டு காலையில் 5 மணிக்கெலாம் எஞ்சி போயிடுவோண்ணா. பவானி சாகர் டேம் போனோம். அண்ணா ஓனர் இருக்கிறாரா உள்ள? கேட்டு பார்க்குறீங்களா? ஒரே ஆள் தானா? ஓரமாக ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணிடுவேன். காலையில் 5 மணிக்கெலாம் எஞ்சி போயிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓனரை கால் பண்ணி கேட்க சொன்னல ஃப்ரெண்ட்ஸ்,
அவர்கிட்ட சொல்கிற வரைக்கும் அப்படியே பர்மிஷன் கொடுக்குற மாதிரியே பேசுனாங்க. கடைசியில் பார்த்தா நான் நேரில் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவர் வீடு பக்கத்து தான் போகுது. அப்படி நேரில் வந்துட்டு என்னான்னு ஒரு கதை கேட்டார். நான் இப்படி தான் சொன்னோன்னே இல்லைப்பா இங்கே தங்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டார். இதை ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமே அவர்கிட்ட, நான் அப்பயே கிளம்பியிருப்பேனே அப்படிங்கிற மாதிரி போச்சு. இந்த மாதிரி தான் எதிர்பார்க்க வச்சு ஏமாற்ற மாடியை வச்சுருவாங்க ஒரு சில பேர். ஒரு சில பேர் நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம், இங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைப்போம், ஆனால் கொடுத்துருவாங்க. அங்கெல்லாம் எங்கே எப்படி வேணால் நடக்குங்க. ஐயோ இல்லைண்ணா லக்கேஜ் இருக்குண்ணா, அவர் வேறு போவோம் லிஃப்ட் கேட்டார். பார்ப்போம், நமக்குன்னு ஒரு அடுத்த பெட்ரோல் பங்கு எல்லாமே போயிடும். ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டாங்க. வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நேராக பெட்ரோல் பங்கு இருக்குது, இங்கே கொடுப்பாங்களான்னு பார்ப்போம். கொடுத்தா நல்லா தான் இருக்கும். அண்ணா நைட்டு மட்டும் இங்கே டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணிக்க முடியுமா? பவானி சாகர் டேம் போயின்னு இருக்கேன், பண்ணிக்கலாமா? இது அது அந்த மூலையில் போட்டுக்குவா. தேங்க்ஸ்ண்ணா. ரெண்டாவது அட்டம்ப்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சிங்க. ஓக்கா, நமக்குன்னு செதுக்கி வச்ச மாதிரியே இருக்குதுங்க இந்த இடம். இந்த இடத்துல போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து சார்ஜிங் போட்டு எங்கே இருக்குதுன்னு தேடி எல்லாத்துக்கும் இன்னும் சார்ஜ் போடணும். சரி, இதுக்கப்புறம் நான் டென்ட்டு போட்டு முடிச்சுட்டு நான் vlog கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று இப்படி தான் சொன்னேன், ஆனால் நேற்று மறந்து தூங்கிட்டேன். நீ கண்டிப்பாக என் பண்ணிட்டு தாங்க தூங்குவேன். ஃப்ரெண்ட்ஸ் டென்ட்டு போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம்னு பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுதுங்க. ஃபோனுக்கு சார்ஜ் போட்டுன்னு இருக்கேன், அதனால் அப்பப்போ எஞ்சி வெளியே போடுறேன்ப்பா. லைட் அடித்து பேசவே முடியலங்க, கண்ணு கூசுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நினைக்கிறேன். நம்ம வீடியோ வேறு புதுசாக பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.